வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நரேஷ் ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி. சார், இப்போ ஒரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உறுதியாக மாற்றப்படுகிறார் அப்படின்ற செய்தி கசிவிடப்பட்டிருக்கு. அவர் டெல்லி செல்கிறார், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்கிறாரு. ஏற்கனவே KT ராகவன், நயனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் டெல்லி சென்றிருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் கசிவிடப்பட்டிருக்கு. இந்த சூழல் எப்படி இருக்க போகுது? அப்படி நடந்தால் அதிமுக பாஜக கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் அமையுமா? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அண்ணாமலையின் டெல்லி பயணம் என்பது வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்ப்பது ஒருவேளை அவரது லண்டன் பயணத்தை முன்னிட்டாக இருக்கலாம். பொதுவாக அது ஒரு சான்றிதழ் பட்டய பயிற்சி என்று சொல்கிறார்கள். ஒரு அரசியல் தலைவருக்கு அப்படியான பட்டய பயிற்சி தேவையா என்பதே எனக்கு சந்தேகம்தான். என்ன காரணம்னா, நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடரா இருக்கிறோம். நம்ம கிட்ட ஒரு பொசிஷன் இருக்கு. மாநில தலைமைங்கிறது ஒரு பெரிய பொசிஷன். அதை விடுத்து அவர் ஒரு சில மாதங்கள் தங்கி இருந்து அந்த சர்டிபிகேட்டை வாங்கி அவருக்கு அவரோட தனிப்பட்ட முறையிலயோ அல்ல அரசியல் ரீதியாவோ என்ன அதுல பயன் இருக்கு? என்ன வேலைக்கா அப்ளை பண்ண போறாரு? அப்படி இருக்கும்போது அதை அவர் ஏற்றுக்கொண்ட போதே எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ஒரு தலைமை மாற்றப்பட போகிறது. அதுவுமே அந்த அந்த அமைப்பின் குறிக்கோள்கள் இதெல்லாம் படிச்சு பார்த்தா குருகுலம் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் வருது. ஸோ ஒரு வலதுசாரி அமைப்பாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். மத்திய அரசாங்கமும் பரிந்துரைகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அண்ணாமலைக்கான ஒரு சேஃப் எக்ஸிட், அதாவது அவர் வேலை பார்த்துருக்கிறாரு, ஒரு 18% ஓட்டு வாங்கியிருக்காரு, வெற்றி பெறல. அப்போ ஒரு டால் ப்ராமிஸ் கொடுத்துருப்பாரு கண்டிப்பாக மத்திய தலைமையிடம். 2024 தேர்தலுக்கு முன்னாடி இத்தனை தொகுதி ஜெயிக்கும், அத்தனை தொகுதி ஜெயிக்கும்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருப்பாரு. அதுக்கு வாய்ப்பு வரல. அப்போ மத்திய தலைமை மாற்றலாம்னு நினைக்கும் போது அண்ணாமலைக்கும் அதுல ஒரு கௌரவ குறைச்சல் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் மத்திய தலைமையே தான் இந்த சஜஷன், அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கலாங்கிற சஜஷன் கொடுத்துருக்குமான்னு ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா உடனடியாக MP பதவி கொடுப்பது, மத்திய மந்திரி ஆக்குவது சாத்தியம் இல்லை. மத்திய பிரதேசத்துல ஒரு MP பதவி இப்போ வேக்கண்ட் ஆகுதுங்க. வேக்கண்ட் ஆகுதுன்னா அங்க கடுமையான போட்டி இருக்கு பாஜகவுக்கு உள்ள. ஏற்கனவே அங்க ஒரு கோர் பிஜேபி, நான் கோர் பிஜேபின்னு மத்திய பிரதேச நீங்க அந்த செய்தித்தாள்களை படிச்சு பார்த்தா கோர் பிஜேபி, நான் கோர் பிஜேபின்னு 2 விதமா பிரிக்கிறாங்க. அதாவது பாரதிய ஜனதாவிலேயே காலங்காலமாக இருப்பவர்கள் கோர் பிஜேபி, அவங்களுக்கு தான் பதவிகள் கொடுக்கணும். புதுசா காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்தவங்க, பிற கட்சிகள்ல இருந்து வந்தவங்க, கட்சி மாறியவர்கள், இவர்களுக்கு பதவி கொடுக்க கூடாது என்று அந்த மாநில கட்சிக்குள்ளேயே அப்படி ஒரு கருத்து இருக்கு. அப்போ வெளிமாநிலத்திலிருந்து வர்ற ஒருவருக்கு MP பதவியை கொடுப்பதற்கு மத்திய பிரதேசம் தயாராக இல்லை. மகாராஷ்டிரா போன்ற பிற மாநிலங்கள்ல இப்போதைக்கு வேகன்சி இல்லை. அப்படியே ஒரு வேகன்சி இருந்தாலும் அண்ணாமலையும் வெற்றி பெறல, தமிழிசை சவுந்தரராஜனும் வெற்றி பெறல. அப்ப தமிழிசைக்கும் அதே வாய்ப்பு கொடுக்கணும் என்கிற ஒரு உணர்வு இருக்கும். அவங்களுக்கும் பெரிய அளவுக்கு மத்தியில செல்வாக்கு இருக்கு. எனவே உடனடியாக அண்ணாமலைக்கு எலிவேஷனுக்கான வாய்ப்பு இல்லை, உயர்வுக்கான வாய்ப்பு இல்லை. மாநில தலைமை பதவியிலிருந்து மாற்றப்பட்டவர்கள் இதற்கு முன்னால் அவங்களுக்கெல்லாம் சென்ட்ரல் அகாமடேஷன், அதாவது சென்ட்ரல் பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ல தான் அகாமடேஷன் கொடுத்தாங்க. இப்ப எலகணேசன் மாற்றப்படும் போது பார்ட்டி ஸ்ட்ரக்சர்ல என்ன அகாமடேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னா நேஷனல் செக்ரட்டரி. அது பெரிய பவரே இல்லாத ஒரு போஸ்ட் தான். நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ஆக்கணும்னா ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி அது RSSல இருந்து வரணும். அண்ணாமலைக்கு அந்த RSS பயிற்சியும் கிடையாது, அனுபவம் கிடையாது, பிஜேபியிலேயே பயிற்சி கிடையாது. அவரோட பேரே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிஜேபி சர்க்கிள்ல இருந்துச்சு. எனவே உடனடியான வாய்ப்பு என்பது கட்சி ரீதியாக இல்லை. அப்ப அவரை கௌரவமாக தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அவரை நீங்க செய்வது என்பது, ஃபாரின்ல படிக்க போறாரு, அவரே அகில உலக தலைவர்கள் வரிசையில ஒருவரா வச்சு அவரை தேர்ந்தெடுத்து இந்த படிப்புக்காக கூப்பிட்டு இருக்காங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் ஏற்படுத்துறது தான். ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், 4 மாசம் அரசியல்ல இல்லை அப்படின்னா அது அவுட்டு தான். அண்ணா என்ன சொல்லுவாருன்னா, அரசியல்வாதி திண்ணையில படுத்திருந்தா கூட காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும். அடிக்கடி அவர் சொல்ற விஷயம். ஏன்னா உடனடியா வேற ஒருத்தங்க வந்துருவாங்க அதுல. எனவே ஆப்சன்ஸ்ல அவர் லீடரா இருக்க முடியாது. அப்ப 2 சாய்ஸ் தான். ஒரு பொறுப்பு தலைவர் போடலாம், அதாவது இவர் படிச்சு முடிச்சுட்டு வந்த பிறகு இவரை மீண்டும் தலைவராக்குவதற்கு
அப்படி பிஜேபியில செய்ய மாட்டாங்க. அப்ப இன்னொரு தலைவர் போடணும். இன்னொரு தலைவருக்கு ஏராளமான போட்டியாளர்கள் இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி நயனா நாகேந்திரா ஒரு போட்டியாளர் தான். அது என்ன முடிவு எடுப்பாங்கன்னு உண்மையிலே தெரியாது. ஏன்னா என்ன நட்டாவுக்கு மாற்றே என்ன கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல பிஜேபி லீடர்ஷிப். அண்ணாமலை நீங்கன்னா இங்க என்ன பொலிட்டிக்கல் காம்பினேஷன், அதான் உங்க கேள்வியோட கடைசி பகுதி. பாரதிய ஜனதா தனித்து நின்று ஜெயிக்க முடியாது. அதிமுகவுக்கும் பிஜேபி ஓட்டு வங்கி தேவைப்படுது பல இடங்கள்ல. இப்ப யாரு பிஜேபி எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, இல்ல சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்க பதவியை தக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு அதிமுக ஓட்டு வேணும். சிம்பிளி. நயனா நாகேந்திரனே ஜெயிக்கிறதுக்கு அதிமுக ஓட்டு வேணும். வானதி சீனிவாசன் ஜெயிக்கிறதுக்கு அதிமுக ஓட்டு வேணும். அது குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் அந்த ஓட்டு சேர்ந்தா தான் அந்த 35% வர முடியும். அதுக்கு இடைஞ்சல்கிறது அண்ணாமலை நீடிப்பது. இப்படியான ஒரு அரசியல், ஒரு காம்ப்ரமைஸ் அல்லது அரசியல் அட்ஜஸ்ட்மெண்ட், அதை நோக்கித்தான் இந்த அண்ணாமலை மாற்றம் என்கிற அந்த பேச்சு அடிபடுது என்பது எனது கருத்து. நீங்க 2 முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டியிருந்தீங்க. அதாவது தலைவர் பொறுப்பை விட்டுட்டு லண்டன்ல போய் படிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்னு, அப்படி போவதனால் ஒரு கௌரவ நிலை ஏற்படும், இல்லைன்னா கௌரவ குறைச்சலா இருக்கும், வெறுமனவே தலைவர் பொறுப்பை நீக்கிட்டாங்கன்னா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதுல அடங்குது. ஆனால் இப்போ அப்படி அண்ணாமலை மாற்றப்பட்டால் வேற எந்த இடத்துக்கு இப்போ வானதி அவர்களோ நயனா நாகேந்திரன் அவர்களோ வந்தால் அதே அந்த அண்ணாமலை உருவாக்கி இருக்கிறதா ஒரு பிம்பம் உருவாக்கப்படுதுல்ல. கட்சி வளர்ந்திருக்கு, 2 இலக்குகளை வாக்கு வங்கி வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அதை முறியடிப்பதற்கு பாஜக ஆட்கள் இருக்காங்களான்ற கேள்வி இருக்குல்ல. அது எதிர்காலம். அதாவது அண்ணாமலை வந்துதான் 18% வந்ததுன்னு சொல்றதே அது சரியா கிடையாதுங்க. என்ன காரணம், 2014 ஒரு 3வது அணி, அப்போ மோடி அவர்கள் ஃப்ரெஷ் 18% வாங்கியிருந்தாங்க. ஆனா 2 எம்பி ஜெயிச்சிருந்தது. ஒண்ணு பொன்ராதாகிருஷ்ணன் நாகர்கோவில், இன்னொன்னு தருமபுரியில டாக்டர் அன்புமணி. இந்த முறை 18% ஓட்டு, ஆனா 2 எம்பி கிடைக்கல. அப்படின்னு நீங்க இதை பார்க்கணும். அப்போ 2014க்கும் 2024 இடையில பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. நிறைய செய்திகள்ல அடிபட்டாரு அண்ணாமலை. கட்சி ஆக்டிவா இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டுச்சு. ஆனா பிஜேபி நின்ன தொகுதி ரொம்ப ஜாஸ்தி. 2014 2024 கம்பேர் பண்ணீங்கன்னா பிஜேபி 3 மடங்கு அதிகமான தொகுதியில் நின்று இருக்கு. ஸ்டார் கேண்டிடேட் நினைச்சு பாருங்க, ஏராளமான ஸ்டார் கேண்டிடேட். அதாவது கேண்டிடேட்டுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அப்படியான சூழல் எம்எல்ஏ தேர்தலில் கிடையாது. ஸ்டார் கேண்டிடேட் யாரு? மீண்டும் இந்த மக்களவை தேர்தலில் நின்று வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் தான் ஸ்டார் கேண்டிடேட் பிஜேபியில. மற்றவங்க யாரும் ஸ்டார் கேண்டிடேட் அந்தஸ்துக்கு வரமாட்டாங்க. ஆனா எம்எல்ஏக்கு நிற்கும் போது அந்த தொகுதிக்குள்ள அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கணுங்க. தொகுதியில ஒரு சாதாரணமான ஓட்டு வங்கி ஒரு 50,000 இருந்து 75,000 ஓட்டு, இன்னார் நிக்கிறாரு, இவர் தாங்க நம்ம எம்எல்ஏ, எப்ப போனாலும் பார்க்கலாம், அப்படி போடணும். அப்படி போடாம எந்த கட்சியாலுமே ஜெயிக்க முடியாதுங்க. அதனாலதான் வின்னபிலிட்டின்னு சொல்றது. வின்னபிலிட்டியை மனசுல வச்சுதான் கேண்டிடேட் செலெக்ஷன். மோடியோட பிம்பமோ இல்ல அமித்ஷா பிம்பமோ அண்ணாமலை பிம்பமோ கூட ஒர்க் அவுட் ஆகாது. உள்ளாட்சி தேர்தல் வேறு களம், மக்களவை தேர்தல் வேறு களம், மாநிலத்தில் நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தல் வேறு களம். 3மே வெவ்வேறு களம், வெவ்வேறு மாதிரியான ஓட்டர் சாய்ஸ். அப்போ அண்ணாமலை பெரிய அளவுக்கு வளர்த்து வைத்திருக்கிறதாக சொல்லப்படுகிற இந்த 18% ஓட்டு வங்கி சரியான கூட்டணி அமையலைன்னா குறையத்தான் செய்யும். அதாவது சட்டமன்ற தேர்தல் வரும்போது. அப்ப அந்த கூட்டணியில இன்னைய தேதிக்கு இருக்கிறது பாமக. பாமகவோட ஓட்டு வங்கி குறிப்பிட்ட பகுதியில தான், அது எல்லாருக்கும் தெரியும், பாக்கெட் பேஸ்ட் ஓட்டு. அந்த பாக்கெட் பேஸ்ட் ஓட்டு வங்கி வச்சிருக்கிற கட்சி அந்த பாக்கெட்ல தான் அவங்க நிற்பாங்க. பாமக என்ன கன்னியாகுமரியில நின்று ஜெயிக்குமா? திண்டுக்கல்ல அவங்க நிற்கும் போதே பெரிய ஓட்டெல்லாம் வரல, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அங்க இருக்கிற ஒரு 40 தொகுதியில அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கும் கண்டிப்பாக. அந்த 40 தொகுதி அவங்களுக்கு கேட்பாங்க. குறைந்தபட்சம் 25 இருந்து 30 தொகுதி எதிர்பார்ப்பாங்க. கூட்டணி ஆட்சி அது ஏற்கனவே டாக்டர் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து சொல்லி வர்றாரு. இப்போ கூட்டணி ஆட்சி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இந்த மாதிரியான பல நெருடல்களுக்கு பிஜேபி பதில் சொல்ல வேண்டியது வரும். தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு பிஜேபி அது ஒப்புதல் கிடையாது, அவங்களோட கொள்கைக்கு முரணானது. கூட்டணி ஆட்சி, முதலமைச்சர் கேண்டிடேட், இதெல்லாம் அவங்க சொல்றது இல்லை. மகாராஷ்டிராலே அவங்க சொல்லலையே. மகாராஷ்டிரால தேர்தல் வரப்போகுதுங்க. ஷிண்டே வைக்கிற டிமாண்டே அதுதான், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், கூட்டணி ஆட்சி, எங்களுக்கு 113 சீட் வேணும், மொத்தம் 288 சீட் இருக்கு, அங்க 113 சீட் வேணுங்கிற டிமாண்ட் வைக்கிறாரு.
பிஜேபி லோக்கல் பிஜேபி மகாராஷ்டிரால என்ன சொல்றாங்க, அப்படியெல்லாம் நாங்க தேசிய கட்சி முடிவு எடுக்காது, தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் முதலமைச்சர் யாருன்னு அது சொல்ல முடியும். தமிழ்நாட்டிலே வந்துங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி 80ல இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்துச்சு. இந்திரா காந்தி அம்மா வந்து பிரைம் மினிஸ்டர், இங்க கலைஞர். பெரிய அளவுக்கு கலைஞர் ஏற்படுத்திய திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று இருந்தது. அதிமுக வந்து வெற்றி வாய்ப்பை இழந்தது, முற்றிலுமாக இழந்தது. அப்போ இந்த பிரஷர்ல 117 போட்டி போட்டாங்க 80ல. 117 காங்கிரஸ், 117 திமுக. அப்ப கூட்டணி ஆட்சி வெற்றி பெற்றால் கலைஞர் முதல்வர் சொல்லிட்டாங்க இந்திரா காந்தி அம்மா. ஆனா இந்த கூட்டணி ஆட்சி கான்செப்ட் ஜனங்கள்கிட்ட எடுபடவே இல்லை. அது பொதுவா எடுபடுறது ரொம்ப கஷ்டம். ஆனா அன்புமணி அதை வலியுறுத்துவாரு. பாமக பிஜேபி கூட்டணி தொடரணும்னா கூட்டணி ஆட்சின்னு வலியுறுத்துவாரு. அதை எப்படி இவங்க கொண்டு போவாங்கிறது ரொம்ப கடினமான ஒரு சூழல். ஏன்னா தேசிய அளவில் ஒரு கட்சி முடிவு எடுக்கும் போது மாநிலத்தில் இருக்கிற முடிவை வந்து அவங்க நேஷனல் லெவல்ல தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அப்ப அண்ணாமலை அவருக்கான சேஃப் எக்ஸிட் எதுன்னா அவர் லண்டன்ல படிக்க போறதா, சர்டிஃபிகேட் வாங்கி வீட்டுல ஃப்ரேம் பண்ணி தொங்க விட்டுக்கலாம். அதை தாண்டி அதுல வேற எந்த முக்கியத்துவமும் இருக்குமா? வேற என்ன இருக்குங்க சொல்லுங்க. அதாவது ஒரு யங்ஸ்டரு அவர் ஒரு வேலைக்கு முயற்சி பண்றாரு, வெளிநாட்டுல வந்து அவரு பயிற்சி பெற்றுட்டு வர்றாருன்னா அது வேற விஷயம். அரசியல் தலைவர் அவரு வந்து வெளிநாட்டுல போய் படிச்சு என்ன ஆக போகுது? இல்ல சர்வதேச அரசியல் அவரோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆனிச்சுன்னா அது வந்து இங்க தமிழ்நாட்டு அரசியல்ல பிரதிபலிக்க போதா? இல்ல வந்து ட்ரம்பா கமலா ஹாரிஸான்னு அவர் டிசைட் பண்ணி போட்டு போட வைக்க போறாரா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அது வந்து சும்மா போறதுதான். இப்ப நாங்க பத்திரிகையாளர்களா நானே வந்து லண்டன் பிபிசி ட்ரைனிங் போயிருக்கேங்க. அது நேரடியா பத்திரிகையில என்ன சர்க்குலேஷன் ஓய்ந்துச்சா என்ன? அப்படிலாம் வராது. நமக்கு வந்து அந்த காலகட்டத்தில் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஆனா அது பிரிண்ட் மீடியா. அந்த எக்ஸ்போஷர் எனக்கு டெக்னிக்கலா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சர்வதேச அரசியல் பற்றி படிச்சு இங்க டெக்னிக்கலா என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இங்க நமக்கு கர்நாடக அரசியலை இங்க எதிரொலிக்காது, கேரளா அரசியல் எதிரொலிக்காது. தமிழ்நாடுங்கிறது இது ஒரு தனியான ஒரு உணர்வுகள், சித்தாந்தங்கள். தமிழ்நாட்டு அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தலைமுறை வேணுங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் அப்படிதான். உத்தரப்பிரதேச அரசியல் நீங்க இங்க இருந்து புரிஞ்சுக்குவீங்களா? அப்போ 2026 அப்படின்றப்போ ஒரு பக்கம் திமுக இப்பயே ரெடி ஆயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. 20 மாதங்களுக்கு முன்பாகவே ஒரு 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து உதயநிதி தலைமையில அவங்க ஒரு தனியா இயங்கிட்டு இருக்காங்க. தனித்து போட்டியிடுவதற்கான ஒரு களத்தை அமைக்க முடியுமான்னு நீங்க பாருங்க அப்படின்னு உத்தரவிட்டதாக சொல்லப்படுது. இப்படியெல்லாம் ஒரு புறம் பேசிக்கொள்ள இருக்கு. 2026 பொறுத்த வரைக்கும் அதிமுக என்ன செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எடப்பாடி 2026 பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு முன்னாடியே சொன்னாரு. ஆனா திரும்பி இப்ப அண்ணாமலை நீக்குவதனால கூட்டணி இணைவாங்களா? இணைந்தால் அது ஒரு 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 சாதகம் அமையுமான்ற கேள்வி இருக்கு. இதுக்கு இடையில வந்து நாம் தமிழர் கூடயே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. சீமானும் அண்மையில ஒரு மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு, எங்க கூட கூட்டணி வச்சு என்ன தப்புன்ற மாதிரி அவரும் வெளிப்படுத்தி இருந்தாரு. அது இன்னும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ 2026 தேர்தல் கணக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க எந்த கூட்டணி வச்சாலுங்க சொந்த ஓட்டு வங்கி கேஷுவாலிட்டி ஆகும். இப்போ உதாரணமா நாம் தமிழரோட கூட்டணினா நாம் தமிழரோட ஓட்டு வங்கி அவங்களுக்கு கேஷுவாலிட்டி ஆகும். என்ன காரணம்னா இது வரைக்கும் அவங்க தனித்து போட்டி, நாங்க வந்து 2 திராவிட கழகங்களுக்கு மாற்று, அதுதான். இப்போ விஜயகாந்த் அப்படி முடிவெடுத்து 2011 அதிமுக கூட்டணிக்கு போகும்போது அவரோட ஓட்டு வங்கி லாஸ் ஆச்சு. வின்னபிலிட்டி கூடியிருக்கும். என்ன காரணம்னா அவங்களோட பிராட் பேஸ்ட் அலையன்ஸ். ஆனா அதுக்கு பிறகு விஜயகாந்துக்கு சரிவு. கூட்டணி அரசியலுக்கு போனீங்கனாலே சரிவு ஏற்படத்தான் செய்யும். உதாரணமா இப்போ திமுக கூட்டணியில பல்வேறு மனத்தாங்கல்கள் இருக்கிறது நம்ம பேப்பர்கள்ல படிக்கிறோம். கூட்டணியை விட்டு வெளியேறதாக எந்த கட்சி முடிவு எடுத்தாலும் தேசிய கட்சி காங்கிரஸ் முடிவு எடுத்தா தான் மற்ற கட்சி முடிவு எடுக்க முடியும். அது எப்படி காங்கிரஸ் உடனே முடிவு எடுக்கும்? அவங்க இந்தியா கூட்டணியே நேஷனல் லெவல்ல எல்லாம் இருக்காங்க. இங்க என்ன மனத்தாங்கல் இருந்தாலும் இதுல தானே நீடிச்சாகணும். காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பல கருத்துக்களை கூறுறதை நம்ம பாக்குறோம். காங்கிரஸ் கட்சியை வளர்க்கணும். நேற்றை கூட செல்வ பெருந்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, பூத் லெவல்ல வந்து நீங்க நிறைய மெம்பர்களை கூட்டணும், பூத் லெவல்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதெல்லாம் ரைட்டு தான், சொல்றது கரெக்ட் தான். ஆனா அந்த பூத்து உங்களுக்கு வரப்போதாங்கிறது யாருக்கு தெரியும்? அந்த தொகுதி வந்தா தானே அந்த பூத்து உங்களுக்கு தேரும். அப்ப தமிழ்நாடு அரசியல்ல திராவிட கட்சிகளோடு நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா ஆட்சியில பங்கு என்று கனவு கண்டால் மரத்தில் போய் தொங்குன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. அதெல்லாம் கலைஞரே வந்து ரொம்ப என்ன அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. இது எம்ஜிஆரின் கைக்குருவி எம்பி சுப்பிரமணியம் அப்போ காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்.
அவர் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு எம்பி சுப்பிரமணியம் சூழ்ச்சி பண்ணிட்டாரு. அதுலதான் இந்திரா காந்தி அம்மா வந்து இப்படியான ஒரு நிபந்தனை வச்சாங்க. பொருந்தா கூட்டணி, எலியும் தவளையும் சேர்ந்து காலை கட்டிட்டு தண்ணிக்குள்ள கூச்சா என்ன கதி ஆகுமோ அந்த கதி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஏற்பட்டது. இது 80ல் அவர் சொன்னதுங்க. இன்னும் சொல்ல போனா நெஞ்சுக்கு நீஞ்சல் கூட அதெல்லாம் விரிவு எழுதியிருக்காரு. எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த இடத்துல திராவிட கட்சிகள் தெளிவா இருக்கு. அவங்க மேஜர் பார்ட்னர். தேசிய அளவிலான தேர்தல், அதுல எம்பி தொகுதிகளை விட்டு கொடுக்க தயார். மாநில அளவிலான தேர்தல், ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தொகுதிகளை நிற்பாங்க. ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்குன்னா குறைஞ்சபட்சம் வந்து 140 லோயஸ்ட் மினிமம் ஜெயலலிதா நின்னது 2001. அப்பவே சந்தேகம் என்னன்னா 140 வச்சுட்டு எப்படிங்க மெஜாரிட்டி வருவாங்க அப்படிங்கிற சந்தேகம் தான் எங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு பத்திரிகையாளர்களாக. பிராட் பேஸ்ட் கூட்டணியா அமைஞ்சது அவங்களுக்கு 130க்கு மேல கிடைச்சு போச்சு. அப்போ 150லயாவது நிக்கணும். 150ல நின்னா மிச்சம் இருக்கிறது 84 தொகுதி. 84 தொகுதியை தான் விட்டு கொடுக்க முடியும் யாருக்கும். திமுக அந்த 84க்கெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் போகாது, அதோட குறையும். அப்போ மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பாண்டிச்சேரி சேர்த்து 10 சீட்னா 60 சீட்டு விட்டு கொடுப்பாங்களா? இங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி பிளாக்கா எடுத்து பாருங்க, 60 சட்டமன்ற தொகுதி விட்டு கொடுக்க முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. குறைந்த அளவு தான் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க முடியும். திமுக கூட்டணியிலையும் விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, பல கட்சிகள் இருக்கு. அதிமுக கூட்டணியிலையும் அவங்க வந்து 160லயாவது நிக்க பார்ப்பாங்க. அப்ப பேலன்ஸ் 74 தான். இல்ல ஜெயலலிதா பாணியை பின்பற்றி 140ல நின்னா பேலன்ஸ் 94. 94ல திமுக கூட்டணியிலிருந்து கட்சிகள் பிரிஞ்சு வருது, அதிமுக சேர்க்கலாம் ஜெயக்குமார் சொல்லியிருந்தார் இல்லையா 2 நாளைக்கு முன்னாடி. அப்படி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னாலும் இடம் இல்ல. வேணா கர்நாடகால வேணா கொடுக்கலாம், தமிழ்நாட்டுல கொடுக்க முடியாது. அப்ப இயல்பாகவே ஏதோ ஒரு அணி தனியா எக்ஸ்ட்ரா வரத்தாங்க செய்யும். அது பிஜேபியும் அது தனி அணியாக கூட்டணியே இல்லாம இருக்கலாம், இல்ல பாமக மட்டும் கூட்டணியில சேர்த்து நிக்கலாம். விஜயோட அவரு என்ன அடுத்த நகர்வுன்னு தெரியல. செப்டம்பர்ல அவருக்கு இன்னும் பதிவே கிடைக்கல, பதிவு எண்ணெல்லாம் வரல. அதுக்கு அவர் பேப்பர் விளம்பரம் போட்டாலே 1 மாசம் ஆகும். இன்னை வரைக்கும் பேப்பர் விளம்பரம்லாம் எதுவும் வரல. அப்போ ஆகஸ்ட் இப்பவுமே ஃபர்ஸ்ட் வீக் ஆகி போச்சு. செகண்ட் வீக்ல அவர் போட்டா கூட செப்டம்பர் செகண்ட் வீக்ல தான் பதிவு வரும். அப்பதான் அரசியல் கட்சியாக ஒரு பேனர்ல வந்து அந்த மாநாடு நடத்துறதுல ஒரு பொருள் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அதுவும் இன்னமும் வந்து சரியான முடிவு எடுக்க முடியல, யாராலையுமே அதை கணிக்க முடியல. அப்ப இப்ப இருக்கிற களச்சூழல் என்னன்னா அண்ணாமலை மாற்றப்படுவார், இது வந்து ஒரு 90% உறுதியாக தெரிகிறது. உதயநிதி துணை முதல்வர், அதுக்கு இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து கோரிக்கை தான் இருக்கு, இன்னமும் அது வந்து பழுக்கவில்லைங்கிற ரீதியில ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. அதாவது இப்போதைக்கு இல்லை, அப்படிதான் நம்ம எடுத்துக்கிடணும். அப்ப இப்போதைக்கு இல்லைன்னா ஏன் அப்படின்னா உடனடியாக சீனியாரிட்டி வரிசை மாறும். அதுல துணை முதல்வருங்கிறது நம்ம வசதிக்கு ஏற்படுத்திக்கிறது தான், அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது. துணை முதல்வர் துணை பிரதமர்லாம் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் கிடையாது. ஆனா நிர்வாக ரீதியான ஒரு உத்தரவு போடணும். ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகும்போது ஒரு ஜீவோ போட்டாங்க. ஓபிஎஸ்க்கு பாவம் அந்த ஜீவோட போடல, நீங்க தான் துணை முதல்வர் பார்க்க சீட்ல போய் உட்காந்துங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. இப்ப இவருக்கு ஒரு ஜீவோ போட்டா அந்த சீனியாரிட்டி வரிசை மாறும், அமைச்சரவை சீனியாரிட்டி வரிசை. அது ஒரு சீனியர் அமைச்சர்கள் துரைமுருகன் இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது மனக்கசப்பை ஏற்படுத்தி விடும், இப்போது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். பொதுவாக அரசியல்வாதிகளுக்கு டக்கு டக்குன்னுலாம் முடிவு எடுத்து செய்ய மாட்டாங்க. அதுவும் பொறுப்புல இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க. இந்த தேதிக்கு 5 வருஷம் திமுக ஆட்சி, அடுத்த 5 வருஷம் தொடரணும், அதுக்கு அவங்க வேலை பார்க்கறாங்க. இப்பவுமே வந்து குழுக்கள்லாம் போட்டாங்க, நிறைய டேட்டா கலெக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. உதயநிதி வந்து கம்ப்ளீட் டிராவல்ல இருக்காரு. அப்போ இயல்பாக முதலமைச்சரின் வேலை பளுவை குறைப்பது அதிகாரபூர்வமற்ற வகையில துணை முதல்வராக இல்லாட்டாலும் உதயநிதி தானே. நீங்க துணை முதல்வர்னு சொன்னா என்ன சொல்லாட்டா என்ன, அந்த அறிவிப்பு சொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த உட்கட்சி பிரச்சனையா இல்ல மக்கள் வந்து எப்படி நினைச்சுப்பாங்க 2026 நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ரெண்டு இருக்கலாங்க. சடனான எலிவேஷன்கள்ல மக்களுக்கு சில நேரங்கள்ல ஒரு வெறுப்பு ஏற்படும். உட்கட்சியிலேயே வந்து சீனியாரிட்டி இருக்கு, நிறைய சீனியர்ஸ் இருக்காங்கல்ல. திமுக வந்துங்க 49ல இருந்து இருக்கிற கட்சி. எந்த ஒரு அமைச்சரவையை நீங்க கலைஞர் காலத்து அமைச்சரவை, அண்ணா காலத்து அமைச்சரவை, மு.க. ஸ்டாலின் காலத்து அமைச்சரவை எடுத்து பாத்தீங்கன்னாலும் அதுல வந்து பழுத்த சீனியர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் சேர்த்து கன்சல்ட் பண்ணி தான் இதை செய்ய முடியும். ஆனாலும் அப்படியே துணை முதல்வர் சொல்லாட்டாலும் அந்த அந்த அந்தஸ்தை வந்து அவருக்கு மக்களோ இல்லைன்னா தொண்டர்களோ கொடுத்துட்டு தானே இருப்பாங்க அதிகாரிகள். இப்பவே அப்படிதான் இருக்கு, இப்பவே அப்படித்தானே இருக்கு.
அப்ப இயல்பாக அது ஒரு டெசிக்னேஷன் அது வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்னா பரவாயில்லைங்க, அதுவும் இல்ல. நம்மளே வந்து போடக்கூடிய ஒரு ஜிஓ, அவ்வளவுதான். இது போட்டா என்ன போடாட்டா என்ன, இப்போதைக்கு இந்த பிரச்சனைக்குள்ள போக வேண்டாம், இது ஏதாவது தேன்கூட்டுல கல்லெறிகிற கதையா இருக்கக்கூடாது, இப்படி பல யோசனைகள் அதுல இருக்கும். அப்போ அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதி அப்படிங்கிற காம்பினேஷன் ஏத்தாப்புல இனிமேல் வருமா? அண்ணாமலை உதயநிதி வெர்சஸ் விஜய் இப்படியான ஒரு காம்பினேஷன் 2026 வருமா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கான விடையில அண்ணாமலை இப்ப எக்ஸிட் ஆயிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார். பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் நகர்வுகளை. நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.